Hey guys, so நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா based upon the price action theory how we can predict the trend for a particular pairs, okay? So நம்ம today நம்மளோட focus எல்லாமே வந்து USD pairsல பார்க்கலாம் நம்ம, okay? So this is USD Norwegian krona. So this is lower time frame. So 1 hour candle பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். So basically நம்ம வந்து price action theory like important வந்து ஸோ டிமாண்ட் அண்ட் சப்ளை லெவல்ஸ், ஸோ எங்கே வந்து லிக்விடிட்டி லெவல்ஸ் இருக்குது, ஸோ எங்கே வந்து ரிஜெக்ஷன்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும், ஸோ ப்ரீவியஸ் கேண்டல்ஸ் க்ளோஸ் எப்படி இருக்குது, ஸோ அதுக்குள்ளே ப்ரைஸ் வந்து எப்படி ரியாக்ட் பண்ண பேசுறதுல நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம முக்கியமாக வந்து ஃபிபோனாச்சி லெவல்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இட் மோஸ்ட் ஆஃப் த டைம் மார்க்கெட் வில் ரியாக்ட் இன் டிஃப்ரெண்ட் வே, ரைட்? திஸ் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 50% இருக்குது. ஸோ இங்கே வந்து 61.8% இருக்குது. So yesterday வந்து like after releasing the data, US data, GDP data வந்ததுக்கு அப்புறம் வந்து it's just reacted upwards. USD வந்து like again வந்து gain பண்ணிருக்கு, like momentum வந்து shift ஆயிருக்கு because in 2 daysல வந்து FOMC யோட மீட்டிங் இருக்கு. ஸோ அதில் வந்து அவங்க ரேட் டெசிஷன் வந்து ஹோல்ட் பண்ண போறாங்க. ஸோ மோஸ்ட்லி the market is expecting they might have got the rate in March or April. ஸோ அது வரைக்கும் வந்து யூஎஸ்டியோட ஸ்ட்ரென்த் வந்து ஸ்ட்ராங்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த எஃப்எம்சி ரேட் லைக் டெசிஷன்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நைட் ஒரு மிட் நைட், ஸோ நம்ம இந்தியன் கண்டிஷன்ஸில் ஸோ மேபி அப்போ வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் வாலட்டிலிட்டி. ஸோ அது வரைக்கும் மேலே ப்ரைஸ் இங்கே போயிட்டு கூட அகெயின் திருப்பி வரலாம். ஸோ டில் தேன் வி கேன் ஸ்கேல்ப் அப்படி பண்ணலாம் ஆக்சுவலாக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லைக் 61.8%ல வந்து இது வந்து இதாயிருக்கு க்ளோஸ் கேண்டில்ஸ். இட்ஸ் கைண்ட் ஆஃப் இட்ஸ் மார்னிங் ஸ்டார். இது பார்த்தீங்கன்னா this one, this one, this one. ஸோ இந்த மூணும் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஸ்டார். திஸ் கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த ப்ரைஸ் கீழே வந்து போகவே இல்லை. ஸோ நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் தியரியில் எப்படி வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம், நம்ம ப்ரைஸோட பிஹேவியரல் பேட்டர்ன் எப்படி இருக்கு, ஸோ அதை பேஸ் பண்ணி இது பண்ணலாம். இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு கீழே போகவே இல்லை, லைக் க்ளோஸ் ஆகிறதும் சரி. ஸோ மோஸ்ட்லி ஐ வில் யூஸ் 1 hour 2 hour கேண்டில் சார்ட் இது பண்ணோம். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸும் லெவல் அதுக்கு மேலே மூவ் ஆகலை. ஸோ நம்ம லெவல்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் வில் பி நைஸ். திஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லைக் நம்ம எப்பயுமே வந்து ப்ரீவியஸில் வந்து எப்படி வந்து ப்ரைஸ் வந்து ரியாக்ட் ஆயிருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லாங்கர் ஹேண்டில், ரைட்? ஸோ மோஸ்ட்லி இந்த ப்ரைஸ் வந்து நம்ம என்ன செட் பண்ணிக்கலாம்னா லெவல்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இதை தாண்டி மேக்ஸிமம் போக போகிறது இல்லை. அண்ட் மார்க்கெட் இந்த லெவல் ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் க்ளோஸ் ஆகிருக்கு ட்ரேடிங் எடுத்துக்கு. ஸோ இந்த லெவல்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே அலைன் ஆயிருக்கு. ஸோ நம்ம இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வித்தின் திஸ் ரேஞ்சுக்குள்ளே வந்து எப்படி வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ண போகுதுன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ ப்ரீவியஸாக இங்கே வந்து ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம அதையும் வந்து மைனராக வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மைனர் ஒன்னை வந்து நம்ம டாட் பிளாட்ல வச்சுக்கலாம். ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா இங்கே ஓகே, ஸோ இதெல்லாம் மைனர் லெவல். ஸோ மைனர் ரிஜெக்ஷன்ஸ் லெவல் அந்த மாதிரி இது பண்ணலாம். ஸோ பட் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 1 2 3 4 5 6, ஸோ அரௌண்ட் 6 கேண்டில்ஸாக வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இதாக இருக்குது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் பிரேக் ஆகி இங்கே போயிட்டு மறுபடியும் அகைன் ரீடெஸ்ட் ஆயிருக்கு. இட்ஸ் அகைன் ரீடெஸ்ட். ஸோ வி கேன் பை ஹியர். பிஃபோர் த ப்ரைஸ் ஆக்ஷனில் நம்ம ஃபண்டமெண்டல் ஃபேக்டர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபண்டமெண்டல் ஃபேக்டர்ஸ்க்காக வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வந்து இது போடுறேன். ஸோ என்னென்ன ஃபண்டமெண்டல் ஃபேக்டர்ஸ் வச்சு இது பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் பேசிக்காக நம்ம டுடே வந்து பார்த்துலாம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ரோபோட்ஸ் எல்லாமே சரி ப்ரீவியஸ் ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் தான் வந்து எடுத்துக்கும். ஸோ ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ஆர் சம்திங் லைக் தட். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ப்ரைஸ் வந்து ரியாக்ட் ஆகி கீழே போயிருக்குது. ஸோ திஸ் மைட் இந்த பொசிஷன் வந்து மைட் பி ஆக்டிங் எஸ் அ சப்போர்ட். ஸோ இந்த லெவலில் பார்க்கும்போது இது பண்ணலாம். ஸோ நான் எகெயின் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த ப்ரைஸ் லெவல் எங்கே வரைக்கும் போகலான்னா 11 இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மேபி 11 ஹோல் நம்பராக இருக்குது. ஸோ இங்கே வந்து ரியாக்ட் ஆகி மார்க் ஆகி, ஸோ அதுக்கு மேலே போனீங்கன்னா 11.023 அந்த வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் இங்கே நிறைய மார்க் பண்ணிக்க பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸோ ஐ ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் திஸ் இஸ் இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இருக்குது. ஸோ இந்த லெவலில் நான் ப்ரிடிக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த லெவல்லாம் தாண்டிச்சுன்னா புல்லிஷ் பயாஸ் வச்சிருக்கேன். ஸோ இதை தாண்டி எப்போ க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம இங்கே வந்து பை பண்ணலாம். ஸோ இட் வில் கிவ் அரௌண்ட் 100 பிப்ஸ் அந்த மாதிரி இது பண்ணலாம். ஸோ இங்கே நான் மார்க் பண்ணி வச்சிருந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து எப்படி ரியாக்ட் ஆகி பார்க்கலாம் ப்ரீவியஸ்.
இங்க பாத்தீங்கன்னா இங்க ரியாக்ட் ஆகி லைக் ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ ஹியர் திஸ் லெவல் ஸோ தேர் மைட் பி இங்கே தான் வந்து டார்கெட் பிரைமரி டார்கெட் இருக்க வந்து சான்சஸ். ஸோ மேபி ஆஃப்டர் ரீச்சிங் திஸ் வி கேன் லைக் வி கேன் ப்ரெடிக்ட் லைக் இங்கே வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ரீடெஸ்ட் ஆனதுக்கப்புறம் வாய்ப்பு இருக்குது. ஸோ திஸ் இஸ் கிளியர் அப் ட்ரெண்ட். நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ வித்தின் திஸ் இதுக்குள்ள எதுவும் ப்ரைஸ் வந்து பிலோ வந்து வரல. ஸோ திஸ் இஸ் கிளியர் ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஸோ இது பண்ணிக்கலாம். ஸோ வேறு பேர் பார்க்க போனால் டுடே நான் என்ன என்னோட விஸ்லிஸ்டில் இருந்ததுன்னா கோல்டு ஆக்சுவலி. ஸோ திஸ் இஸ் கோல்ட் சார்ட் நான் என்னோட சேட் பார்க்குறது. ஸோ இங்கே வந்து நான் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஐஎல் ரிசல்ட்ன்றது இன்னர் லிக்விடிட்டி ஜோன். ஸோ ஒரு பெரிய மேஜர் லிக்விடிட்டி ஜோனுக்கு வித்தின் இதுக்குள்ள வந்து இன்னர் லிக்விடிட்டி ஜோன் இருக்குது. ஸோ அங்கே நான் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த லெவலில் வந்து தொடர எல்லாமே பீரிஸ் பயாஸ் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ வித்தின் திஸ் இதுக்குள்ளே நடக்க ஸோ மோஸ்ட்லி த ப்ரைஸ் வில் பி இன் டவுன்வர்ட். ஓகே, டவுன்வர்ட் ப்ரெஷராக இருக்கும். ஸோ கோல்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா டுவெல் ரீச் அரௌண்ட் 2150 பக்கம் ரீச் ஆனதுக்கப்புறம் வந்து ரிஜெக்ட் ஆகிடுது. ஸோ யாரும் ப்ரெடிக்ட் பண்ணல எந்த அளவுக்கு இதாகும்னு சொல்லி. ஸோ பிலோ திஸ் லெவல் இதெல்லாம் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் இந்த லெவல் ஸோ இதெல்லாம் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்டில் இன் டவுன் ட்ரெண்ட். ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் தட் டுடே வந்து இந்த ப்ரைஸ் வில் ரீச் அரௌண்ட் 1970. ஸோ அதுக்கு கீழே வந்தோன்னா 1960. ஸோ சான்சஸ் ஆர் தேர். ஓகே, இன் கமிங் 2 டேஸில் வந்து ப்ரைஸ் வந்து கீழே போகும்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஸோ எஸ்டர்டே நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன் நான். ஸோ திஸ் நான் ஒரு க்ரீன் லைன் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து இன்னர் லிக்விடிட்டி ஜோன். ஸோ இது கீழே வந்து ப்ரைஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, 2 hour கேண்டில்ஸில். ஸோ எகைன் இட் ரீடெஸ்டட். ஸோ அது கீழே வந்து போகவே இல்லை. ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ட் 1980 இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு பேரியர் லைன் இது. ஸோ திஸ் இஸ் த மைனர் ரெசிஸ்டன்ஸ். ஆனால் எஸ்டர்டே வந்து ப்ரீவியஸ் டே க்ளோஸ் இது ஆக்சுவலாக. ஸோ இதையும் தாண்டி பிரேக் ஆயிடுச்சு. ஸோ வி கேன் என்ன பண்ணலாம்னா இப்போ மறுபடியும் க்ளோஸ் ஆகி ரீடெஸ்ட் ஆகி இங்கே வரைக்கும் ப்ரைஸ் ஆகி ரீச் ஆகுது பாசிபிலிட்டிஸ் அதை. ஸோ 1976 கூட நம்ம வந்து செல் பண்ணலாம். ஸோ என்னோட சேனலில் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணேன். ஆக்சுவலாக கொஞ்சம் பிஸினால வந்து போஸ்ட் பண்ணல. ஸோ டுடே அவர் பயாஸ் வில் பி த கோல்டு வில் ரீச் அரௌண்ட் 1970. ஓகே, ஸோ அது கீழே பிரேக் ஆச்சு. இந்த அந்த டெசிஷன் டிஃபார்ம்சிட்டேஷன் டைம்ல இங்கே ரீச் ஆகணும் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பேர்ஸ்லாம் வந்து EURUSD இதெல்லாம் கன்ஃபைன் ரேஞ்சில் இருக்குது. ஸோ சி இந்த வித்தின் த கன்ஃபைன் ரேஞ்சில் இருக்கிறனால வி கான் சே லைக் தட் மோஸ்ட்லி த ப்ரைஸ் வில் ரீச் ஹியர். இந்த இதுக்குள்ள மட்டும்தான் ரீச் ஆகும் டுடே. ஸோ லெட் சி த ப்ரைஸ் வில் பி வித்தின் திஸ் ட்ரேடிங் ரேஞ்ச். And same for EURUSD. This is most like இந்த volatility இல்லை. So within this 20 pips range எல்லாம் இருக்குது. So we can expect GDP data வருது. So within this 25 minutes. So mostly GDP will be downtrend actually. So USD JPY, my favorite pair actually. So yesterday when I just entered here and கீழே போயிடுச்சு, மறுபடியும் again வந்துச்சு. So I might have hold this one. So again பார்த்தீங்கன்னா today the price action is இங்கே நீங்கள் வந்து USD JPY ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி வந்து ரியாக்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே நான் வந்து நான் மார்க் லெவல் பண்ணியிருக்கிறேன் நான். ஸோ இது ஒரு மேஜர் ஃபிபனாச்சி லெவல். ஸோ 145. ஸோ அங்கேருந்து ஒரு மேஜர் புல்லிஷ் கேண்டில் இருக்கு. ஸோ கீழே இன்னொரு புல்லிஷ் பயாஸ் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தாண்டி ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகல. ஸோ ஸ்டில் இன் அப் ட்ரெண்ட் ஆக்சுவலி. ஸோ மைட் பி ரீச் அரௌண்ட் இட் வில் ரீச் அரௌண்ட் 145, 146, 500 அந்த ரேஞ்ச் லெவலில் ரீச் பண்ண நினைக்கிறேன். அட் த மோஸ்ட் ப்ரைஸ் வந்து இங்கே ரீச் ஆச்சுன்னா ஒரு 50 to 60 பிப்ஸ் வந்து செல்லிங் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மேபி இங்கே வந்தால் இங்கே ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ USD CAD will be mostly in bullish trends இங்கே பார்த்தீங்கன்னா. ஸோ 1.36 லெவல் மைட் பி ஆக்டிங் எஸ் அ ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா இருக்குது. ஸோ இப்போ நல்லா கன்சிஸ்டண்டாக பிரேக் ஆச்சுன்னா இங்கே பார்த்தீங்களா 1.35, 525 நான் வந்து ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிருந்தேன். ஹியர் ஸோ இது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலாக இருக்குது. ஸோ இங்கே வந்து பை பண்ணால் கூட கேன் கெட் அரௌண்ட் ஒரு 60 பிப்ஸ் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. லைக் ஸ்கால்ஃபிங் அவர் எதாவது பண்ணலாம். இன்ட்ராடே ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ என்னோட லாங் டேர்ம் டார்கெட் வில் பி 1.37 வச்சுருக்கேன் நான். ஸோ வேறு எதுவும் நான் மேஜர் பேரில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணல. ஸோ மோஸ்ட் ஆஃப் இது ஸோ ஜிபிபி ஏயுடியில் நான் வந்து என்ட்ரு ஆகிருக்கேன் டுடே ஃபார் த செல்லிங். இதுக்கு நான் மோஸ்ட்லி இந்த கன்ஃபைன் ரேஞ்சில் இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ப்ராபப்ளி ஸோ ஐம் எக்ஸ்பெக்டிங் ஜிபிபி வில் பி வீக்கர். ஸோ ரிலேட்டிவ்லி. ஸோ அதனால சான்சஸ் ஆர் தேர் 20 to 30 பிப்ஸ் ஆர் பாசிபிள். Yeah, guys. So this is about today. Like analysis.
ஸோ உங்களுக்கு எந்த பேரில் வந்து அனலைஸ் பண்ணுறதை கீழே கமெண்ட் சொல்லுங்கள். லெட் அனலைஸ் அண்ட் போஸ்ட். ஐ வில் போஸ்ட் ஹியர் ஆஃப்டர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.